நேய சொந்தங்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். சாம் கல்லூரியின் வலையொலி தளத்தினூடாக உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மேசை பந்தாட்டம். சர்வதேச அளவில் மேசை பந்தாட்டம் பிரபல்யமான ஒரு விளையாட்டாக இருந்தாலும் கூட இலங்கையை பொறுத்தமட்டில், அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கை பொறுத்தமட்டில் பல வீராங்கனைகள் இலைமறை காய்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இலைமறை காய்களாக இருக்கின்ற நம் தேசத்தினுடைய பல வீராங்கனைகளை இந்த நிகழ்வினூடாக உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் சந்திக்க இருக்கின்றவர் 40 வருடங்கள் கடந்தும் கூட மேசை பந்தாட்டத்தில் நிலைத்து நிற்கின்ற ஒரு பெண்மணி. யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியின் விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியர் செல்வி ஸ்ரீ மைதிலி சின்னப்பு அவர்களைத்தான் இன்றைய நிகழ்வினூடாக உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். அந்த வகையில் அவரை இந்த நிகழ்விற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் அம்மா. வணக்கம். 40 வருடங்களாக நீங்கள் இந்த துறையில் இருக்கின்றீர்கள். அவ்வாறு இருக்கும்போது உங்களுடைய பல அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? தயாராக இருக்கின்றேன். 40 வருடங்கள் என்று சொல்லும்போது அந்த காலகட்டத்தில் இந்த துறையை நீங்கள் தெரிவு செய்வதற்கு அல்லது இந்த விளையாட்டை நீங்கள் தெரிவு செய்வதற்கான தூண்டுகோலாக இது அமைந்தது என்று தெரிந்து கொள்ளலாமா? எங்களுடைய பாடசாலை தனியார் பாடசாலை. அந்த பாடசாலையில் ஆரம்ப காலங்களில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை ஃபவுண்டர்ஸ் வெளிநாட்டவர்கள். அப்போ அவர்கள் இந்த விளையாட்டை, இந்த பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸை எங்களோட பாடசாலையில் அறிமுகப்படுத்தி நீண்ட காலம். அப்போ எங்களோட பாடசாலை அந்த காலத்தில் மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உலக விளையாட்டுகள் தான் கூடுதலாக இருந்தது. அந்த வகையில் முதல் தெரிவாக என்னுடைய விளையாட்டு இருந்தது பேட்மிண்டன், பூப்பந்தாட்டம். அதுதான் என்னுடைய முதல் தெரிவு. அது நான் 85ஆம் ஆண்டு அதை ஆரம்பித்தேன். அதை எங்களுக்கு கோச்சிங் நடத்தினவர் கனகராஜா சார். அவரை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகின்றேன். அவர் 2 கேம்ஸையும் எங்களுக்கு பழக்கினார். அப்போ நான் முதல் என்னுடைய பேட்மிண்டனை தொடங்கிய பொழுது அவர் அங்கால டேபிள் டென்னிஸும் பல கோச்சிங் நடந்து கொண்டு கேட்கல. எனக்கு அதுலேயும் ஒரு ஆர்வம் வந்தது. அப்போ இண்டோர் கேம்ஸில் கூடுதலாக நான் 2ஐயும் ஈக்குவலாக அவரிடமிருந்து பயிற்சிகளை பெற்றுக்கொண்டேன். ஒரே எங்களோட கோட்டுக்குள்ளேயே ஒரு பக்கம் டேபிள் டென்னிஸ், ஒரு பக்கம் பேட்மிண்டன் நடந்து கொண்டிருந்தது. அப்போ எனக்கு அந்த 2ஐயும் எனக்கு இலகுவாக நான் அந்த பயிற்சியில் பெறுவதற்கும் இலகுவாக விளையாடுவதற்கும் எனக்கு என்னவோ தெரியல, அது ஒரு தூண்டுதல் எனக்கு அமைஞ்சிருந்தது. நிச்சயமாக இவ்வாறு ஒரு தூண்டுதல் தான் உங்களை இவ்வளவு காலம் இந்த துறையில் நிலைத்திருக்க வைத்திருக்கின்றது என்று நம்புகின்றோம். 40 வருடங்கள் என்றும் போது இன்றைய காலகட்டத்திலேயே விளையாட்டு துறையில் நிலைத்திருப்பது என்பது மிகவும் குறுகிய ஒரு விடயமாகத்தான் இன்றும் காணப்படுகின்றது. ஏனென்றால் விளையாட்டுத்துறை பாடசாலை மட்டத்தில் இருக்கும் வரைக்கும் விளையாடுவோம், அதுக்கு பிறகு யாரும் அதை தொடர மாட்டார்கள். அவ்வாறு இருக்கும்போது 40 வருடங்களுக்கு முன்பிருந்த நிலை வேறு மாதிரியாக இருந்திருக்கும். பெண்கள் விளையாட்டுக்குள் வருவதற்கே நிறைய விடயங்கள் தடையாக இருந்திருக்கும். அவ்வாறு அந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்நோக்கிய மிகப்பெரிய தடை எதுவாக இருக்கும்? எனக்கு எந்த விதமான தடைகளும் இருக்கையில் அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் எங்களோட வீட்டில் இந்த கேம்ஸுக்கு, அதாவது ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்டேன்னு சொன்னால் நான் ஒருவர் மட்டும்தான். அந்த வகையில் நான் கடைசி பிள்ளையாக இருந்த பொழுது எனது தாயார் சரியான ஊக்கத்தை எனக்கு தந்திருந்தார். கல்வியும் முக்கியம்தான், ஆனால் என்னுடைய இது விளையாட்டில் கூடுதலான ஆர்வத்தை தான் தந்தது. என்னுடைய முதலாவது டூர்னமெண்ட் YMCAயில் 1986 முதலாவது ஒரு கப்பையும் ஒரு சர்டிஃபிகேட்டையும் நான் பெற்ற பொழுது அங்கே நடக்கிற டூர்னமெண்ட்டில் பெரிய ஒரு மகிழ்ச்சியை நான் அடைஞ்சேன். அவை அந்த நேரம் தந்த பொழுது நான் வீட்டில் கொண்டே அதை காட்டிய பொழுது எனது தாயார் பெரிய மகிழ்ச்சி அடைந்தார். எனக்கு அவள் தான் ஊக்கத்தை தந்தது. என்ன சொல்ல, எனக்கு எந்த விதமான தடைகளும் எனது தாயார் தரவே இல்லை. என்ன விளையாட சொல்லித்தான் எனக்கு ஊக்கத்தை தந்தார். அந்த வகையில் உண்மையாகவே நான் அதுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வேளையில் அது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்குது. இப்பையும் அவரோட பிளஸிங்கோ தெரியல, நான் அந்த விளையாட்டுத்துறையில் இன்னும் இப்பையும் நான் அதை விளையாடி கொண்டிருக்கிறதுக்குரிய ஒரு நான் பெருமையை அடைகிறேன். இந்த தாயாருடைய ஊக்கம்தான் எனக்கு இந்த வகையில் இது என்னன்னு சொல்லி சில வேளையில் நான் 2003-04 எங்களுடைய காலங்களில் பாடசாலை ரீதியான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறவில்லை, நீண்டகால யுத்தங்கள். அப்போ நாங்கள் மாகாணமோ இதுவோ நடைபெறவில்லை. ஆனால் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்குள்ள மட்டும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த வகையில்
வகையில் நான் வடக்கு கிழக்கு இணைந்து இருக்கின்ற பொழுது நான் தேசிய மட்டத்துக்கு அப்பயே நான் டீச்சராகத்தான் இருந்தேன். டீச்சராக அப்பாயின்மெண்ட் கிடைச்சிட்டுது. அந்த எங்களுடைய யாழ் மாவட்ட அணியில் நான் தெரிவு செய்யப்பட்டு எங்களுடைய வடக்கு கிழக்கில் முழுக்க யாழ் மாவட்ட பெண்கள் அணி தான் இருந்தார்கள் தேசிய மட்டத்தில் பங்கு பெற்றது. அதுக்கு நான் கேப்டனாக நேஷனலுக்கு நான் போனது 2004. அதுதான் என்னுடைய முதலாவது தேசிய விளையாட்டு போட்டின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முதல் நான் பேட்மிண்டனுக்கும் கேப்டன் பண்ணியிருக்கிறேன். அந்த வகையில் உண்மையாக அந்த நேரங்களில் நாங்கள் யாழ் மாவட்டத்தில் மேசப்பந்தாட்டத்தில் மிளிர்ந்தவர்கள் என்று சொல்லியிருக்கல உண்மையாக பெருமைப்படுறேன். எனக்கு இந்த சவால்களும் தடைகளோ இல்லைத்தான். நான் இப்பையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விளையாட்டாகத்தான் நான் அதை நினைக்கின்றேன். உண்மையில் அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம், பெண்களுக்கு மட்டுமல்ல, பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் குடும்ப பின்புலம் இருக்கும்போது, அவர்களின் ஒரு ஆதரவு இருக்கும்போது அவர்கள் நீண்ட நாளைக்கு ஒரு துறையில் நிலைத்திருக்க முடியும். அதிலும் அவர்கள் விரும்புகின்ற ஒரு துறையை தெரிவு செய்யும் போது அதற்கு குடும்பம் ஒரு ஆதரவு வழங்குமானால் அது நிச்சயமாக ஒரு நல்ல விடயமாகவும் ஒரு சிறந்த விடயமாகவும் அமையும் என்பதற்கு இவரும் ஒரு சான்றாக இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இப்போ நீங்கள் 40 வருடங்களுக்கு முன்பு இந்த துறைக்கு வந்திருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும்போது அன்றிலிருந்து இன்று வரை நீங்கள் விளையாடிய விளையாட்டுகளில் உங்களை மிகவும் பாதித்த அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு டூர்னமெண்ட் அல்லது ஒரு போட்டியாக நீங்கள் எந்த போட்டியை கருதுவீர்கள்? கூடுதலாக எங்களோட காலங்களில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாகாண விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறவில்லை. யாழ் மாவட்டத்தில் வந்து கூடுதலாக நடைபெற்றது வந்து YMCA டூர்னமெண்ட், YMHA டூர்னமெண்ட், மற்றது வந்து யூனிவர்சிட்டி ஓப்பன் டூர்னமெண்ட்ஸ் தான் அந்த நாளையில். அங்கே யூனிவர்சிட்டியில் வந்து எல்லா ஃபேக்கல்ட்டி அக்கா மேரம் விளையாடுவினம், அண்ணா மேரம் விளையாடுவினம். அந்த நேரம் நாங்கள் சின்ன பிள்ளைகள், அவர்கள் பெரிய ஆக்கள், எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எல்லாம் கூடுதலாக மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஆக்கள் தான் வருவார்கள். அவர்களோட போட்டி போட்டு விளையாடுகின்ற பொழுது உண்மையாக அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகள், எங்களில் கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். அவர்கள் கூடுதலாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டார்கள். சில வேளையில் எங்களை பார்த்து பயப்பட்ட இதுகளும் இருக்குது. சில வேளையில் நான் வென்றிருக்கிறேன், சில வேளையில் நான் தோல்விகளும் அடைஞ்சிருக்கிறேன். அந்த நேரம் சில வேளையில் அடுத்த முறை விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் எனக்கு வரும். சில வேளையில் சொல்லுவார்கள் என்னுடைய பேரை சொல்லி, அது பெருமைக்குரிய விஷயம். சரியான ஒரு 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 துடிப்பான ஒரு விளையாட்டு வீராங்கனை என்று சொல்லுவார்கள். கூடுதலாக மிக்ஸ் டபுள்ஸ் நான் கூடுதலாக விளையாடுறேன். நான் கலப்பு ஆட்டம் என்று சொல்கிறது. அதுக்கு கூடுதலாக என்னை யூனிவர்சிட்டியில் பார்ட்னராக போடுறதுக்கு அடிபாடுகளும் நடந்திருக்குது. நீ ஏன் நானான்னு சொல்லி. அப்படி அந்த நேரம் எனக்கு சிவபாத சுந்தரமங்கலன்னு சொல்லி ஒரு ஏஜான ஒருவர், அவர் தான் எனக்கு கூடுதலாக பார்ட்னராக வந்திருக்கின்றார். அப்படி எனக்கு இந்த யூனிவர்சிட்டி தான் கூடுதலாக, அந்த அக்கா மேர் தான் கூடுதலாக எங்களுக்கு சவாலாக அமைஞ்சிருக்கிறார்கள் அந்த நேரத்தில். அது மட்டுமல்லாமல் இப்போ மேசை பந்தாட்டத்திற்கு நீங்கள் வருவதற்கு தூண்டுகோலாக என்பதை விட ரோல் மாடல் என்று சொல்லுவோம் தானே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரோல் மாடல் இருக்கும் ஒவ்வொரு துறையை தெரிவு செய்வதற்கு. அவ்வாறு நீங்கள் மேசை பந்தாட்டத்தை தெரிவு செய்து இதற்குள் வருவதற்கு உங்களுக்கு ரோல் மாடலாக அமைந்தவர் யாராவது இருக்கின்றார்களா? இருக்கிறார்கள். எங்களோட பாடசாலையில் ரஜாந்தி ஃபெர்னாண்டோ, மெட பிரதீபா ஜெகநாதன் என்று சொல்லி எங்களுக்கு சீனியர் அக்காமர் இருந்தவர்கள். மற்றது என்னுடைய டீச்சர் மிஸ்ஸஸ் நிர்மலா ஹரிஹரன். அவர்கள் வந்து கூடுதலாக இதில் விளையாடுற நுட்பங்களை நான் சின்ன வயசில் பார்த்துருக்கின்றேன். இப்போ அவர்கள் கூடுதலாக இந்த ஸ்போர்ட்ஸில் சரியான இன்ட்ரெஸ்டாக இருப்பார்கள். இந்த கேம்ஸ்ன்னு சொன்னால் அவர்களுக்கு சரியான விருப்பம். அப்போ அவர்கள் மாதிரி விளையாட வேணும், அவர்களை மாதிரி வெல்ல வேணும், அவர்களோட சேர்ந்து விளையாட வேணும். எனக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு அவர்களோடு பார்ட்னர் பண்ணி விளையாடுறதுக்குரிய சந்தர்ப்பம் எனக்கு யூனிவர்சிட்டி டூர்னமெண்ட்டில் கிடைச்சது. அவர்கள் தான் எனக்கு ரோல் மாடலாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்ட முக்கியமான விடயமாக இதை கருதுகின்றீர்கள்? அவர்கள் கூடுதலாக அந்த ஸ்போர்ட்ஸ் விஷயங்களில் வந்து கூடுதலாக தங்களை ஈடுபடுத்தி அர்ப்பணித்து விளையாடினார்கள். பள்ளிக்கூடத்துக்காக விளையாடணும் என்ற ஒரு ஆர்வம் அவர்களுக்குள்ளே இருந்தது. உண்மையாக அவர்களை கிரவுண்டுக்குள்ளே பார்க்கின்ற பொழுது உண்மையாக சரியான துடிப்பான வீராங்கனைகளாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். அப்போ அவர்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு சரியான விருப்பம். இப்பையும் நான் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்கிறது என்னென்று சொன்னால், நாங்கள் முந்தி அந்த அக்கா மேரை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்த நாங்கள் என்று சொல்லி. அப்போ
அப்போ அப்படி சொல்லிக்கல உண்மையாக எனக்கு பெருமையாக இருக்கிறது. அவர்களை பார்த்து நாங்கள் வளர்ந்தோம். அதே மாதிரி நீங்களும் இப்போ இருக்கிற அக்கா மேரை பார்த்து நீங்கள் வளர வேணும் என்று சொல்லி அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நான் அவர்களுக்கு எடுத்து சொல்கிறது. அதான் என்னுடைய அவர்கள் தான் எனக்கு ரோல் மாடலாக இருந்தார்கள். ஆம், இப்போது 40 வருடங்கள் கடந்திருக்கின்றீர்கள். அவ்வாறு இருக்கும்போது அனைவருக்கும் ஒரு துறையில் ஆர்வம் என்றது சில காலம்தான் இருக்கும், குறிப்பிட்ட ஒரு காலம் இருக்கும். ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களை கடந்தும் அந்த ஆர்வத்தை பேணி கொண்டிருக்கின்றீர்கள். அதை எவ்வாறு பேணுகின்றீர்கள், அல்லது அதில் எவ்வாறு அந்த 40 வருடங்கள் கடந்த பின்பும் அந்த ஆர்வம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது? என்னை பொறுத்தவரையில் உண்மையாகவே எனக்கு டைம் இருக்குது, நேரங்கள் கிடைக்கின்றது. மற்றது என்னுடைய பாடசாலை அருகில் இருக்கிறபடியால் எனக்கு அந்த நேரத்தை கொடுக்கறதுக்குரிய சந்தர்ப்பங்களை எனக்கு கடவுள் தந்திருக்கிறார். அது கடவுளுக்கு நன்றி சொல்ல வேணும். இந்த நேரமும் நான் பாடசாலையில் தான் என்னுடைய நேரத்தை நான் செலவழிக்கிறது. பிள்ளைகளோட கோச் இருந்தாலும் கோச்சஸ் வெராட்டிக்கும் நான் அதை டைம் எடுத்து அவர்களுக்கு பழக்கிறது. மற்றது நான் இன்னும் பிள்ளைகளோட இப்பத்திய ஜெனரேஷனோட விளையாடேக்கில் அவர்கள் வித்தியாசமான சர்வீசஸ் எல்லாம் போடினோம். எங்களோட காலங்கள் ஒரு குறிப்பிட்ட இதுகள்லாம் நாங்கள் பழகியிருந்த நாங்கள் இப்போ அவர்கள் வித்தியாசமான ஒரு டெக்னிக்காக விளையாட தொடங்க. அப்போ அவர்களோட நான் பயிற்சி எடுக்கின்ற பொழுது உண்மையாகவே என்னையும் நான் வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. மற்ற நானும் டூர்னமெண்ட்டுக்கு போகிறபடியால் எனக்கும் ஒரு பயிற்சி அதில் கிடைக்கிது. அந்த நேரங்களில் நான் பிள்ளைகளோடையும் போய் விளையாடுவேன். என்னுடைய டீச்சிங் டைமுகளில் கூடி ஃப்ரீ பீரியடில் பிடி டைமுகளில் கூடி அவர்களோட விளையாடக்கூடிய சந்தர்ப்பம். அது ஆர்வம் ஆசை என்று சொல்லிக்கல என்னென்னு சொன்னால் அது விடையில்லாமல் இருக்குது அந்த விளையாட்டை. அதில் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம். இப்போ நாங்கள் ஒரு ஷாட் அடிக்கல அவர்கள் ஒரு அதிர்ச்சியாக பார்ப்பார்கள், மிஸ் இப்படி அடிக்கிறீங்களே எப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, அந்தளவுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி. உண்மையாகவே அது எனக்கு ஒரு விருப்பமும் மற்றது அதில் போய் விளையாடேக்கில் உண்மையாக ஒரு மன நிறைவு, ஒரு சந்தோஷம் இருக்குது அந்த டெக்னிக்குகளை நாங்கள் சொல்லி கொடுக்கின்ற பொழுது. உண்மையாக அது எனக்கு விருப்பமான ஒரு விளையாட்டினுடைய தான் நான் இன்னும் கடந்து 40 வருடங்கள் ஓவர் 40 டூர்னமெண்ட் நடக்குது, ஓவர் 50 நடக்குது நேஷனலுக்கு. நான் இப்பையும் போய்கொண்டு இருக்கிறதுக்குரிய இது எனக்குரிய அந்த விருப்பம், ஆசை, ஆர்வம் அதுகள் அவ்வளவுதான் என்னுடைய இதாக அமைகின்றது. நிச்சயமாக விளையாட்டுத்துறையில் இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. என்னவென்றால் மன அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் பலருக்கும் இருக்கின்ற ஒன்று. அந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கு நிறைய பேர் இப்போ விளையாட்டுகளை தெரிவு செய்கின்றார்கள். ஆனாலும் இவர்கள் அந்த விளையாட்டை தொடர்ந்து கண்டினியூ பண்ணும்போது இவர்களுக்கு மன அழுத்தம் நிச்சயமாக குறைவாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இப்போ விளையாட்டு என்று பார்க்கும்போது விளையாட்டில் மன உறுதி என்ன பங்கு வகிக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? மன உறுதி அன்றைக்கில் இப்போ சில வழியில் தோல்விகள் அடையலாம். நான் தோல்வி அடைஞ்சிருக்கிறேன். சின்னாக்கள்கிட்ட கூடி நான் எங்களோட வயசு அப்படி இப்போத்திய வார ஜெனரேஷன்கிட்ட கூடி நான் தோல்வி அடைஞ்சிருக்கிறேன். அதை நான் பெருசாக நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள விடாமுயற்சிகள் அவன் ப்ராக்டிஸுகள் கூடுதலாக இருக்கிறபடியால் நாங்கள் இப்போ வயசு கொஞ்சம் இதாக போகல எங்களோட வயசாக கூட விளையாடக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அவர்கள் கூடுதலான ஒரு இதுகளை இருக்கிறார்கள். அப்போக்கில் இவர்கள் இன்னும் நல்லா வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இவர்களுக்கு இருக்குது என்று சொல்லியிருக்கல உண்மையாகவே நான் அதை பார்த்து சந்தோஷப்படுறேன். நான் இப்போ ஓவர் 40 ஓவர் 50 விளையாடிக்கல நான் அவர்களை விட விளையாடக்கூடிய ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேன். அவர்களோடு அவர்களோட பேலன்ஸாக நான் விளையாடக்கூடிய நிலைமையில் அந்த ஏஜுக்கு இருக்கிறேன். இப்போத்திய ஜெனரேஷனோட விளையாடுறேன்னு சொன்னால் சரியான கஷ்டம். அவர்களுடைய பயிற்சிகள் அதிகமாக இருக்குது. கணக்க கோச்சிங்குக்கு போகிறார்கள். அப்போ அவர்களோட விளையாடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இப்போ இருக்குது இந்த காலத்தில் என்னோடய வயசை பொறுத்த வரையில். நீங்கள் 40 வருடங்கள் இந்த துறையில் நிற்கின்றீர்கள். அப்படி இருக்கும்போது 40 வருடங்களுக்கு முன்பு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வீராங்கனை நீங்கள். அவ்வாறு இருக்கும்போது இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறு பிள்ளையிட்ட நீங்கள் தோல்வி அடையும் போது அந்த தோல்வியை எவ்வாறு சமாளித்துக் கொள்கின்றீர்கள்? அது அவர்களோட வளர்ச்சி, அவர்களோட இது, அவர்கள் கொடுக்குற அவர்கள் எடுக்கிற ப்ராக்டிஸ் எழுதுண்டேக்கில் அதை நினைச்சு நான் அந்த கோவப்படுறதோ இதன்றதோ இல்லை. என்னுடைய பிள்ளைகள்கிட்டயே நான் தோற்றுருக்கிறேன். ப்ராக்டிஸ் நம்பரில் சரி அவையிலே கூப்பிடுவினா மிஸ் எங்களோட விளையாடுங்கன்னு சொல்லி சரி ஓகேன்னு சில வேளையில் ஒரு செட் விளையாடிக்கொண்டு போகல சில நான் வின் பண்ணுவேன். செகண்ட் செட் அவர்கள் வின் பண்ணுவார்கள். அவர்களுக்கு அது சந்தோஷம். என்னை தோல்வியடைய செய்கிறதுன்றது அவர்களுக்கு சரியான சந்தோஷம்.
நான் அதை பற்றி பெருசாக கவலைப்படுறதில்லை. ஏனென்று சொன்னால் நாங்களும் அந்த நேரம் எங்களோட கோச்சஸ் தோத்துருக்கணும். அப்போ அந்த வயசை பொறுத்த வரையில் அப்போ பிள்ளைகள் முன்னேறி இருக்கிறார்கள். என்னை விட அவர்கள் விளையாடுறார்கள் என்று சொல்லியிருக்கல, என்னை விட கூடுதலாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனக்கு அது கோவமோ அதோ அந்த கவலையோ வருவது இல்லை. முந்தி இருந்தது. இளம் வயசில் நாங்கள் எங்களுடைய ரேஞ்சுக்கு விளையாடைக்குள்ள தோல்வி அடைந்தால் நான் வீட்டை வந்து அழுவேன். ஐயோ நான் அடுத்த முறை விட மாட்டேன்னு சொல்லி அப்படி ஒரு மனநிலை. இப்போ எங்களோட பிள்ளைகள்கிட்ட நான் தோக்குறேன்றது அது எனக்கு பெருமை தான். நிச்சயமாக தோல்வியிலும் சந்தோஷம் என்பது இந்த விடயமாகத்தான் அமையும் என்று நினைக்கின்றேன். இவ்வாறு நீங்கள் மன உறுதியுடன் விளையாடும் போது உங்களுடைய உடற்தகுதி எவ்வாறு இருக்கின்றது, அல்லது இவ்வளவு காலம் கடந்த பிறகும் இந்த வயசிலும் உங்களால் இந்த விளையாட்டை விளையாட முடிகின்றது என்றால் உங்களுடைய உடற்தகுதியை நீங்கள் எவ்வாறு பேணுகின்றீர்கள்? உடற்தகுதியை பொறுத்த வரையில் எனக்கு இன்ஜரிஸ் கூட இருக்குது. என்றாலும் அந்த இன்ஜரிஸுக்கு பதிலாக நான் விளையாடுகின்ற பொழுது நான் என்ன செய்கிறேன்னா, என்னுடைய 2 முழங்காலையும் பிரச்சனை இருக்குது. ஆனாலும் அந்த டூர்னமெண்ட் நேரம் நான் என்னுடைய முழங்கால்களுக்கு பேண்டேஜ் பண்ணி சரியான ஒரு இறுக்கத்தோடு தான் மூவிங் கூட இருக்கும். டேபிள் டென்னிஸில் நான் சரியாக அந்த ஒரு வேதனைகளோடு தான் நான் விளையாடுவேன். ஃபர்ஸ்ட் செட் முடியும், செகண்ட் செட் முடியும், தேர்ட் செட் மட்டும் போகும். முடிஞ்சா பிறகு அது என்னென்னு சொன்னால் அப்படி நாங்கள் புஷ் பண்ணி மண்டிட்டு அந்த காலை மடைச்சிக்கொண்டா நிற்க வேணும். நிற்கின்ற பொழுது முழு பேரமும் இதில் தான் எல்லாம் முடிய விட்டுத்தான் அந்த வலியும் வேதனையும் எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் கடந்த வருடத்துக்கு முதல் வருடம் தேசிய மட்டத்தில் நான் ஓவர் 40 விளையாடுகின்ற பொழுது என்னால் சரியாக இயலாமல் போய்விட்டது. சரியான கால் நடுக்கம் இதுகள் எல்லாம் இருந்தது. நான் எல்லாம் கடைசி மட்டும் இறுக்கமாக பிடிச்சி கொண்டு வந்து விளையாடி முடிச்சுட்டு வந்து இருந்து தான் பார்த்தேன் என்ற கால் அதில் வீக்கம் எல்லாம் ஏற்பட்டிருந்தது. என்றாலும் நான் அதை விடுற இல்லை, பேண்டேஜ் பண்ணிவிட்டு நான் விளையாடுறது உண்டு. அப்போ அந்த என்னென்னு சொன்னால் அதில் அந்த விளையாட்டில் இருந்த ஆர்வம் விருப்பம் எங்களுக்கு இப்போ நாங்கள் ஏஜ் கூடிட்டது. எங்களுக்கு இன்றைக்கில் கூடுதலான எக்ஸசைஸுகள் இப்போது நாங்கள் பெருசாக செய்கிறே இல்லை. ப்ராக்டிஸுக்குன்றது பெருசாக இப்போ எடுக்கிறதும் இல்லை. இப்போ டூர்னமெண்ட்டு போகிறோம்னு சொன்னால் ஒரு 1 day or 2 days அந்த ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போவோம். முந்திய மாதிரி பண்ணி தாண்டி கூடுதலான பயிற்சிகள் எடுக்கிறே இல்லை. எடுக்காத சந்தர்ப்பத்தால் சில வேளையில் அப்படியான நோவுகள் இதுகள் இருக்குமென்று நான் நினைக்கிறேன். வழிகளையும் தாண்டி ஒரு சாதனையை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்றால் நிச்சயமாக மன உறுதி நிறையவே இருக்க வேண்டும். அந்த மன உறுதி உங்களுக்கு நிறைய இருக்கின்றது என்று தான் நாங்களும் நினைக்கின்றோம். நீங்கள் கடந்த காலங்களில், அதாவது 40 வருடங்களுக்கு முன்னர் பார்த்த மேசை பந்தாட்ட வீரர்களுக்கும் இப்போது பார்க்கின்ற மேசை பந்தாட்ட வீராங்கனைகளுக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அவ்வாறு பார்க்கும்போது அவர்கள் எடுத்துக்கொள்ளும் பயிற்சிகளில், அதாவது 40 வருடங்களுக்கு முன்பிருந்தவர்கள் எடுத்துக்கொண்ட பயிற்சிகளுக்கும் இப்போது இருக்கின்றவர்கள் எடுத்துக்கொள்ளும் பயிற்சிகளுக்கும் இடையில் நீங்கள் காணும் முக்கியமான வித்தியாசம் என்னவாக இருக்கும்? எங்களுடைய காலத்தில் பயிற்சி என்றது மிக குறைவாகத்தான் இருந்தது. கூடுதலாக டூர்னமெண்ட்ஸில் நாங்கள் பங்கு பெற்றி இருக்கிறோம். ஆனால் இப்போத்திய காலத்தில் பார்க்கின்ற பொழுது பயிற்சிகள் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் விளையாட்டு வீரர்கள் உருவாகிட்டார்கள், கோச்சஸ் உருவாகிட்டார்கள். முந்தி ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் தான். எனக்கு தெரிஞ்சு கோச்சஸ் என்று இருந்தால் நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய உரிமை இது இருக்குது எனக்கு. டிடி மோகன் என்று சொல்கிறது, அதாவது மோகன் அண்ணா. நாங்கள் எங்களோட காலத்தில் மோகன் அண்ணா, மோகன் சார் இப்போத்திய ஜெனரேஷன் சொல்லினோம். எங்களுக்கு மோகன் அண்ணா தான். அவர் யூனிவர்சிட்டியில் படிக்கிற காலத்திலேயே ஒரு டிடி பிளேயர். அப்போ அவர் எல்லாருக்கும் பழக்கினார். யூனிவர்சிட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் பழக்கியதுனால அவற்ற பேர் டிடி மோகன் என்று உருவாகினது. அவர் எங்களோட காலங்களில் அவர் எங்களுக்கு ஒரு அண்ணாவாக இருந்து பயிற்சிகளை ஒரு குறிப்பிட்ட நேரங்களில், அதாவது டூர்னமெண்ட்டுக்கு முதல் தான் அந்த பயிற்சிகள் நடக்கும். இப்போத்திய காலம் மாதிரி ஒரு குரூப்பாக ஸ்கூல் வைஸாக கூப்பிட்டு இதண்டின்றது மிக குறைவு. ஏனென்று சொன்னால் அந்த காலத்தில் இருந்தது டேபிள் டென்னிஸ் இருந்தது ஒன்று சுண்டுக்குழியிலேயும் ஹோலி ஃபேமிலி கான்வென்ட் இப்படியான பாடசாலையில் தான் இருந்தது தொடக்கங்கள். பேந்து வேம்படி ஹிந்து லேடிஸ் பேந்து உருவாக்கப்பட்டது. அப்போ பள்ளிக்கூடங்கள் குறைவு. ரெண்டேக்கில் அந்த பயிற்சிகள் எடுக்கிறது மிக குறைவாக இருந்தது. போட்டிகளும் குறைவு. மற்றது இப்படியான போட்டிகள் கூடுதலாக யூனிவர்சிட்டி, நான் YMCA YMHA டூர்னமெண்ட்ஸு தான் சொன்னேன் நான். இப்போ தான் இந்த மாகாண போட்டிகள்
என்ன நடைபெறுது. மற்றது எங்களோட ஜோனல் லெவல் விளையமட்ட போட்டிகள் எல்லாம் நடைபெறுது. அதை விட இப்போ கிளப்ஸில் வைக்கிறாங்க, மற்ற வேறு ஸ்கூல்ஸ் எல்லாம் டூர்னமெண்ட்ஸை வைக்கணும். அந்த காலத்தில் அப்படி இல்லை. இது 3 இதில் YMCA YMHA எங்களோட ஜெஃப்னா யூனிவர்சிட்டி டூர்னமெண்ட்ஸை தான் நான் பார்த்துருக்குறேன். வேறு ஒன்றுமே நடக்கையில். அப்போ நாங்கள் IPKF பிரச்சனை நேரங்களில் மற்ற பிரச்சனை நேரங்கள்லாம் டூர்னமெண்ட் நடக்கும். நாங்கள் சைக்கிள் வழியாக போய் பேரண்ட்ஸ் எங்களோட வாரையில் நாங்கள் போவோம். தனியாக ஸ்கூல்ஸ் பிள்ளைகளாக சேர்ந்து தண்டி யூனிவர்சிட்டி போவோம், YMCA போவோம், YMHAக்கு போவோம். அங்கே போய் டூர்னமெண்ட்டுகளை பங்கு பெற்று விட. இப்போ சின்ன ஆக்கள் தானே சைக்கிள் வழியாக போய் வருவோம். இப்போத்திய காலத்தில் உண்மையாக பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்குது, கோச்சிங் நடக்குது, எல்லா இடமும் நடக்குது, எல்லாரும் இப்போ ஆர்வமாக இருக்கணும். அந்த காலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்த காலங்களில் அதை முன்னின்று செய்கிறதுக்கு ஒருத்தரும் முன்வர இல்லை. அதான். ஆனால் மோகன் சார் குறிப்பிட்ட கொஞ்சம் காலங்களில் கோச்சிங் ஜெஃப்னாஸ்ன்ற காலேஜில் கோச்சிங் எல்லாம் நடத்தின இதுகளெல்லாம் நான் கண்டிருக்கிறேன். நான் எங்களோட டேபிள் டென்னிஸ் அசோசியேஷனில் நானும் ஒரு மெம்பராக வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த காலங்களில் இடைக்கில் கொழும்பில் இருந்த ஆக்களை வரவழைச்சி இதண்டியெல்லாம் கோச்சிங்கள் நடத்தினது. நாங்கள் லெவல் எக்ஸாம்கள் எடுத்த நாங்கள் அதுகளெல்லாம் நடந்தது. ஆனால் இப்போ கிழமைக்கு கிழமை மாதத்துக்கு மாதம் கோச்சிங்கள் நடக்கின்ற பொழுது உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் ஆர்வமாக ஆசையாக இருக்கணும் என்று நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் இது. இன்றைய காலகட்டத்தில் சின்ன சின்ன மாணவர்களும் டேபிள் டென்னிஸ் உடைகளை அணிந்து கொண்டு ஒரு ட்ரெக்கெட்டை பின்னுக்கு கொழுவி கொண்டு போகிறத நாங்களும் பல சந்தர்ப்பத்தில் பார்த்திருக்கின்றோம். இது முதல் இருந்த தசாப்தங்களில் காண கிடைக்காத ஒரு விடயமாகத்தான் இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். சரி, இந்த விடயம் போக நீங்கள் ஒரு விளையாட்டு வீராங்கனை என்பதையும் தாண்டி ஒரு பிரபல்யமான பாடசாலையில் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியில் நீங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு அதிகாரி. அனைத்து விளையாட்டுகளுக்கும் பொறுப்பாக அனைத்து விளையாட்டையும் பொறுப்பேற்க உங்களை தூண்டிய விடயம் எது? நான் ஆரம்ப காலத்திலிருந்தே எல்லா கேம்ஸையும் கற்றுக்கொண்டேன் என்னோடய பாடசாலையில். த்ரோபால், நெட்பால், டென்னிஸ். நான் டென்னிஸ் பிளேயர். நான் ப்ரூடி அங்கிள் மற்றது தம்பிராஜா சார் அவைகளோட ஸ்டூடெண்ட் தான் நான். எங்களோட பாடசாலையில் டென்னிஸும் இருந்தது, சகல நெட்பால் எல்லா கேம்ஸுமே. டெனக்கோயிட் கூடி நான் படிச்சிருக்கிறேன் பள்ளிக்கூடத்தில். எனக்கு அந்த என்ன சொல்கிறது, நான் பிற்காலத்தில் எங்களோட பாடசாலையில் ஒரு உடற்கல்வி ஆசிரியராக ஒரு விளையாட்டுத்துறை அதிகாரியாக வருவனன்றதுக்கு முன்கூட்டியே நான் என்னை ஆயத்தப்படுத்தினோ அது எனக்கு தெரியாது. நான் ஒரு ஆசிரியராக வருவனன்று கனவுல கூடி நான் நினைக்கல. ஆனால் A-level எக்ஸாம் எடுத்த கையோட என்னுடைய குரு நிர்மலா ஹரிஹரன் POGயாக இருந்தவ, அவள் எங்களோட பிள்ளைகளுக்கு கோச் பண்ணுறதுக்கு, டேபிள் டென்னிஸ் பேட்மிண்டன் கோச் பண்ணுறதுக்கு என்னை அழைத்திருந்தவ. அப்போ நான் பாடசாலையில் ஒரு கோச்சிங் செய்து கொண்டு இருந்தேன் நான் பிள்ளைகளுக்கு. பேர்ந்து நான் யூனிவர்சிட்டியில் கேட்டிருந்தார்கள் கோச் பண்ணுறதுக்கு டேபிள் டென்னிஸ் பேட்மிண்டன். 2 கேம்ஸுக்கும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். நான் இப்போ எனக்கு பேட்மிண்டனுக்கு தான் கிடைச்சது. அப்போ நான் 1 இயர் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தேன்னா 97 1 இயராக அங்கே செய்து கொண்டு வந்துட்டு தான் 98 சுண்டுக்குழிக்கு எனக்கு அழைப்பு வந்தது. என்னென்று சொன்னால் என்னுடைய ஹரிஹரன் மிஸ் ஹை ஸ்டடீஸுக்கு போகிறாண்டா, அதை பொறுப்பெடுக்கிறதுக்குன்னு சொல்லி நான் வேறொரு இடத்துல ஒர்க் பண்ணி கொண்டிருக்க, அதை ரிசைன் பண்ணிவிட்டு நான் இங்கே ஜாயின் பண்ணேன். அது கடவுளோட திட்டமோ அல்லது என்னுடைய தாயாருடைய பிளஸ்ஸிங்கோ தெரியாது. அந்த ஃபீல்ட்லேயே என்னை அர்ப்பணிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை என்னுடைய பாடசாலை எனக்கு தந்தது. என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரியாத விளையாட்டை கூடி நான் பாஸ்கெட் பால் எங்களோட ஸ்கூலில் இருக்கையில் எங்களோட பாடசாலையில் நெட்பால் மட்டும் அது என்னவோ தெரியாது. நான் சென்ட் பேட்ரிக்ஸில் போய் அங்கே இருந்த ஒரு POGட்ட பாஸ்கெட் பாலில் கூடி நான் கற்றுக்கொண்டேன். என்னடா எனக்கு அந்த கேம்ஸ் தெரிய வேணுமென்று சொல்லி அப்படி எல்லா சகல விளையாட்டுகளும். வாலிபால் கூடி எங்களோட பள்ளிக்கூடத்தில் இல்லை. ஆனால் வாலிபால் போலை எடுத்து வச்சிருக்கிறேன். நான் டெக்னிக்காக பிள்ளைகளுக்கு பழக்கிறேன். நான் விளையாட இல்லை. நான் ஒரு நாளும் எங்களுக்கு தெரியாது வாலிபால். ஆனால் பார்த்து இதண்ணி அந்த பிள்ளைகளுக்கு அதை கற்றுக்கொடு. எனக்கு உண்மையாகவே அதை நான் என்னென்னு சொன்னால் எனக்கு அந்த விளையாட்டில் அவ்வளவுத்துக்கு ஆர்வம். இப்போயும் டிவி வழியே டேபிள் டென்னிஸ் டூர்னமெண்ட் டெலிகாஸ்ட் பண்ணால் அதை இருந்து பார்ப்பேன் நான். அந்த டேபிள் டென்னிஸ் டூர்னமெண்ட் அவர்கள் போடுற சர்வீஸ் அவர்களுடைய இதுகளை கற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி அப்படித்தான் எனக்கு ஆர்வம் வந்தது. என்னை பொறுத்தவரையில் உண்மையாக இந்த பாடசாலையில் நான் இப்படி ஒரு விளையாட்டுத்துறை அதிகாரியாக வரோன்றதுக்கு முன்கூட்டியே ஆண்டவருடைய திட்டம் என்று தான் நான் நினைக்கிறேன்.
நீங்கள் படித்து பலன் பெற்ற ஒரு பாடசாலையிலேயே நீங்கள் ஆசிரியராக இருக்கும்போது அந்த மன ஓட்டம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது? உங்களுடைய நீங்கள் ஒரு பழைய மாணவர், அவ்வாறு இருக்கும்போது அந்த பாடசாலையிலேயே சேவை செய்யும் போது உங்களுடைய மனது எவ்வாறு இருக்கின்றது? இதை பொறுத்தவரையில் நான் நடுகளம் சொல்கிற விஷயம் என்று சொன்னால் அது என்னுடைய வீடு தான் சொல்லுவேன். என்ன எல்லாக்கேனா நேரத்தை நான் அந்த பாடசாலையில் கொடுக்குறது எல்லாருக்கும் தெரியும். என்ன விஷயம் என்றாலும் நான் நின்று இரவு 9 மணி என்றாலும் எல்லாம் செய்து முடிச்சுட்டு தான் போவேன். அது என்னுடைய வீடாகத்தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் யாரும் எனக்கு தொலைபேசி எடுக்கின்ற பொழுது நான் ஸ்கூலில் நிற்கிறேன்னு தான் சொல்லுவேன். ஸ்கூலில் நிற்கிறேன், அலுவலாக நிற்கிறேன்னு சொல்லி அப்போ நடுகளும் சொல்லுவார்கள் இந்த வீட்டை போகிற இல்லையான்னு சொல்லி. அப்படி அந்த என்னுடைய வீடுன்னு தான் நினச்சி அந்த பாடசாலை நாங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டோமோ இந்த விளையாட்டுகளில் எங்களோட பிள்ளைகளும் உருவாக்கப்பட வேண்டும். ஏன்னா எங்களோட கேம்ஸ் வந்து இந்த பேட்மிண்டன், டென்னிஸ், டேபிள் டென்னிஸ்ன்றது தான் எங்களோட பாடசாலைன்ற முழு அந்த கேம்ஸுன்ற இதுகளும். அப்போ அவ்வளவும் எங்களோட பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி எனக்குமே சரியான சந்தோஷம். ஏனென்று சொன்னால் வேறு பாடசாலைகளை பொறுத்தவரையில் உடற்கல்வி ஆசிரியர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு நின்றுட்டு போயிடுவார்கள். ஆனால் எனக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் பிள்ளைகளை உருவாக்குறதுக்கான ஒரு நேரத்தையும் இதையும் அருகாமையிலேயே நான் பாடசாலையில் இருக்கிறபடியால் உண்மையாக அது ஒரு கொடுப்பினை தான் எனக்கு. அதை எங்களை திட்டமிட்டு இதாண்டி எங்களை இந்த பாடசாலையில் சேர்த்து என்ன உருவாக்கினது கூடுதலாக நான் இதில் நிர்மலா ஹரிஹரன் மிஸ்ஸை சொல்ல வேணும். அவள் தான் எங்களை கூட்டி திரிஞ்சவ. எல்லா இடமும் மெச்சஸுக்கோ இதுக்கோ எங்களை அழைத்து திரிவா, எங்களை என்ட பண்ண வைப்பா, நாங்கள் விளையாடுவோம் இதாண்டுவோம். உண்மையாகவே அவருக்கும் இந்த நேரத்தில் நான் சந்தர்ப்பத்தில் நன்றி சொல்கிறேன் மிஸ்ஸுக்கு. ஏன்னு சொன்னால் அவர்கள் இல்லாட்டிக்கு நாங்கள் இவ்வாறு உருவாகி இருக்க மாட்டோம் என்று அவர்கள் எங்களை புஷ் பண்ணி எங்களை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தது. எனவே உண்மையாகவே எனக்கு சந்தோஷம்தான். பாடசாலையில் நான் ஃப்ரீயாகத்தான் என்னுடைய இதன்படி நிம்மதியாக சந்தோஷமாகத்தான் என்னுடைய வேலைகளை நான் செய்வது உண்டு. அதற்கு எவ்வளவு சவால்கள், தடைகள், இடைஞ்சல்கள் வரும். அடுத்த கட்டம் அதுதான். வருகின்ற பொழுதும் அதை நான் வென்று கொண்டு வாரேன். அவ்வளவுதான். இதற்கு கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப பின்புலமும் ஒரு உதவியாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மேசை பந்தாட்டம் விளையாடும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறமைகள் இருக்கும். இப்போ இவங்களை பார்த்தா இது செய்வாங்க, இதுக்காக நாங்கள் பயப்படுவோம் அப்படி என்று சில வீராங்கனைகளை சில வீரர்களை பார்த்து நாங்களும் அந்த விஷயத்தை மறைத்து கொள்வோம். அவர்களுக்கு இந்த திறமை இருக்கின்றது, அதனால் நாங்கள் அதை விளையாடக்கூடாது அப்படி என்று நினைத்துக்கொள்வோம். அவ்வாறு உங்களுக்கு இருக்கின்ற தனிப்பட்ட திறமை என்னவாக? விளையாடுகின்ற பொழுது நான் உன்னிப்பாகவே பிள்ளைகளுக்கும் சொல்லுவேன், அவர்கள் எந்த பக்கம் வீக்காக இருக்கிறார்கள், எந்த பக்கம் அவர்களுக்கு அது தடங்களாக இருக்குதோ அந்த பக்கம்தான் உங்களுடைய விளையாட்டு இருக்க வேணும்னு சொல்லி நான் முதல் போன உடனே அவை லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டாண்டு உன்னிப்பாக கவனிச்சிடுவேன். இடது கை பாவிக்கணுமா வலது கை பாவிக்கணுமாண்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய சர்வீஸையும் என்னுடைய மூவிங்கும் இருக்கும். அந்த வகையில் பிள்ளைகளுக்கும் இப்பொழுது அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் சில பேர் அதை உன்னிப்பாக கவனிக்க மாட்டார்கள். நான் உன்னிப்பாக அதில் இருந்து பார்ப்பேன் அவர்கள் எந்த பக்கத்தில் வீக்காக இருக்கிறார், எந்த பக்கம் அவர்கள் மூவிங் குறைவாக இருக்குது ரெண்டேக்கில் அந்த பக்கம்தான் என்னுடைய ராக்கெட் திரும்பும். கூடுதலாக நான் அந்த பக்கம்தான் நின்றபடியே நான் அதை செய்வேன். மற்றது சர்வீஸ் போடுகின்ற பொழுது ஸ்பீடான சர்வீஸை அவர்கள் ஹேண்டில் பண்ணினோம் என்று சொன்னால் என்னுடைய அடுத்த கட்டம் ஒரு சர்வீஸ் போட்டு பார்ப்பேன். அவர்கள் அதை ரிசீவ் பண்ணிச்சினோம் என்று சொன்னால் அடுத்த கட்டம் என்னுடைய சர்வீஸ் ஷோர்ட்டாக தான் இருக்கும், நெட்டோடு போடுவேன். ஏன்னா அவர்கள் மூவிங் பின்னுக்கு நிற்பார்கள், கிட்ட வந்து அவர்கள் அடிக்கிறது வெகு தூரமாக இருக்கும். அப்போ அந்த டெக்னிக்கை நான் பயன்படுத்தி கொள்கிறேன். திட்டமிட்டு விளையாடி இருக்கின்றீர்கள். இப்போது நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கின்றீர்கள், அதாவது விளையாட்டுத் துறையின் ஒரு பொறுப்பாசிரியராக இருக்கும்போது நீங்கள் பல வகையான மாணவர்களை கண்டிருப்பீர்கள். ஒவ்வொரு விளையாட்டிலும் ஒவ்வொரு ஆர்வத்திலும் ஒவ்வொரு திறமையும் உடைய நிறைய மாணவர்களை சந்தித்திருப்பீர்கள். அப்படி இருக்கும்போது ஒரு திறமையான மாணவன் ஒரு விளையாட்டில் ஆர்வம் காட்டவில்லை அல்லது அர்ப்பணிப்புடன் செயற்படவில்லை என்றால் அந்த மாணவனுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்னவாக இருக்கும்? கடந்த காலங்களில் 2-3 பிள்ளைகள் கொஞ்சம் அவர்கள் வந்து உடல் வந்து பெருத்த உடம்போடு இருந்தார்கள், ஒன்றிலேயும் ஈடுபட இல்லை.
அவர்களை கூப்பிட்டு நான் சொன்னேன், சரி உங்களுக்கு இந்த விளையாட்டுக்கள் உங்களுக்கு சரிப்படும், டேபிள் டென்னிஸுக்கு வாங்குவோன்னு சொல்லி. இது இப்போ 3-4 இயர்ஸுக்கு முதல் நடந்த ஒரு சந்தர்ப்பம். அந்த பிள்ளை வந்தால் அதை கற்றுக்கொண்டா. இன்று யூனிவர்சிட்டியில் ஒரு டீமில் ஈடுபடுற அளவுக்கு கொஞ்சம் உடம்பானவ தான். சில பிள்ளைகள் தங்களுடைய உடல்நிலைகளை பார்த்து சில வேளையில் வரமாட்டார்கள், இந்த விளையாட்டுக்கு நான் சூட்டபிள் இல்லையென்று சொல்லி, இதுக்கான இது இல்லையென்று சொல்லி. ஆனால் அப்படியான ஆட்களையும் நான் உருவாக்கி இருக்கிறேன். உடல் பெருமனாக இருந்தாலும் டென்னிஸ் விளையாடி இருக்கிறார்கள், இல்லை அது விளையாடலாம் ஏலம் என்று சொல்லி அந்த அளவுக்கு அவர்களை உருவாக்குற கோச்சிட்ட கொண்டு வந்து விளையாடலாம், இவர்களை ட்ரெயின் பண்ணால் இவர்கள் அந்த நிலைமைக்கு உண்மையாகவே அவர்கள் இன்றைக்கு யூனிவர்சிட்டியில் டீமில் ஈடுபட்டு விளையாடுற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த கேமையே அவர்கள் டெவலப் பண்ணிக்கொண்டு. அப்படி சில பிள்ளைகள் டேபிள் டென்னிஸுக்கு வருவார்கள், நான் சில வேளை கவனிப்பேன். ஆனால் இவர்கள் இந்த விளையாட்டுக்கு சூட்டபிள் இல்லை, ஏனென்றால் அவர்கள் இந்த நட உட பாவனைகள் வித்தியாசமாக இருக்கும். டேபிள் டென்னிஸ் டேக்கில் ஒரு ஆக்டிவாக இயங்க வேணும் அந்த டேபிளுக்கிட்டையாக. அவர்களுடைய இது வந்து கொஞ்சம் அந்த பேசாமல் நிற்கின்ற பொழுதே விளங்கிடும் இவர்களுக்கான இந்த விளையாட்டு இது அல்ல என்று சொல்லி. சில விளையாட்டு நானே சொல்லுவேன், நீங்கள் இந்த விளையாட்டுக்கு போனால் நெல்லாம் என்று சொல்லி. ஏன்னா தெரியும், அவர்களை பார்த்த உடனே தெரியும், அவர்களோட என்ன ஆட்டிடியூடுகளை பார்க்கல தெரியும். அப்படி சில ஆக்கள் வேறு விளையாட்டுக்கு அனுப்பப்பட்டு அதில் தேர்ச்சி பெற்ற ஆக்களும் இருக்கிறார்கள். அப்படி நான் சில வேளையில் ஐடென்டி பண்ணிடுவேன் பிள்ளைகளை. ஒரு ஆசிரியை என்பதையும் தாண்டி ஒரு ஆசிரியர் பெற்றோருக்கு சமன் என்று சொல்வார்கள். அவ்வாறு சமமாக இருந்து கொண்டு மாணவர்களை வழிநடத்துவது உண்மையில் ஒரு சிறந்த விடயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாது அவர்களுடன் கனிவு அத்தோட பல விடயங்களை நீங்கள் கவனித்திருப்பீர்கள், அவர்களுடனேயே நீங்கள் பயணித்திருப்பீர்கள். அதனால் அவர்களை நீங்கள் வழிகாட்டுவதும் கூட ஈஸியாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இவ்வாறு நீங்கள் இந்த மாணவர்களை வழிநடத்தி செல்கின்ற போது நீங்கள் பல சவால்களை எதிர்கொண்டிருப்பீர்கள். சில மாணவர்கள் மனதால் கஷ்டப்பட்டிருப்பார்கள், சில பேர் உடலால் கஷ்டப்பட்டிருப்பார்கள். அவ்வாறு இருக்கும்போது இந்த துறையில், அதாவது விளையாட்டு துறையின் பொறுப்பாசிரியராக நீங்கள் எதிர்நோக்கிய மிகப்பெரிய சவால் எதுவாக இருக்கும் என்று? மிகப்பெரிய சவால்னு சொல்லும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எடியூகேஷன் தான் முக்கியமாக இருக்கின்றது. அந்த வகையில் எங்களோட பாடசாலையை பொறுத்தவரையில் நெருக்கடிகள் இருந்தாலும் அதை சமாளிக்கிற தன்மையை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். பிள்ளைகளுக்கு வந்து டியூஷன் வந்து 6-6:30 மட்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு நான் கூறிய விடயம் என்னென்னு சொன்னால், ரைட் உங்களுக்கு 6:30க்கு 6க்கு கிளாஸ் முடியுதுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு 8 மணி மட்டும் நீங்கள் 6:30 to 8:30 நீங்கள் பிறகு வந்து பயிற்சியில் பெறத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. அதுக்குரிய இதை நான் தருவேன் என்று சொல்லித்தான் எங்களுடைய பிள்ளைகளை நான் அப்படி உருவாக்கி இருக்கிறேன். டூர்னமெண்ட்டுக்கு, அதாவது எங்களோட மாகாண மட்ட விளையாட்டு போட்டிகளுக்கு போகின்ற பொழுது எக்ஸாமுகளும் வந்து இருக்கும், எல்லாம் வந்து இருக்கும். பயிற்சி எடுக்கிறது சரியான கஷ்டமாக இருக்கும். அப்பொழுது இங்கால பேட்மிண்டன் நடக்கும், அங்கால டேபிள் டென்னிஸ் நடக்கும். 6 to 8:30 மட்டும் அவர்களை வர சொல்லி டியூஷன் முடிஞ்சு வாங்குவோம். நீங்கள் 6:30 or 7 வந்து ஒரு 2 hours நீங்கள் பயிற்சிகளை பெற வேணும். நான் பாடசாலையில் நிற்பேன் என்று சொல்லி நின்று கூடி நான் பயிற்சிகளை கொடுத்த சந்தர்ப்பங்கள் இப்போ காலங்களில் நடந்து கொண்டிருக்கின்ற. டியூஷனுகள் எல்லாம் 9 மட்டும் போகுது. விடியலையும் மார்னிங்ஸ்லேயும் அவையெல்லாம் கூப்பிட இல்லாமல் கிடக்குது. என்னென்னு சொன்னால் காலையிலேயும் அவர்களுக்கு டியூஷனாக இருக்குது. அப்போ அந்த பாடம் நடக்கிற டைமுகளில் எங்களோட பள்ளிக்கூடத்தில் லோட் பண்ண இயலாது, பாடங்கள் போகும், இதண்டும் கட் பண்ண. அதுக்காக நான் சொல்கிறது, நீங்கள் பின்னேரம் கிளாஸை முடிச்சுட்டு வந்தாலும் நான் இங்கே நிற்பேன், பயிற்சிகள் உங்களுக்கு நடக்குமென்று சொல்லி. அப்படியான சந்தர்ப்பங்கள் நெருக்கடிகள் இருக்குத்தான், நெருக்கடிகள் இல்லாமல் இல்லை. அந்த நெருக்கடிகளுக்குள்ளேயும் உண்மையாகவே விளையாட்டுத்துறை எங்களோட பாடசாலையில் தக்க வச்சு கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னுடைய நேரத்தை நான் கொடுக்குறேன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது மாணவர்கள் மட்டுமல்லாது ஆசிரியர்களும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டால்தான் ஒரு துறையில் நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை காண முடியும். இவ்வாறு நீங்கள் அதிலும் குறிப்பாக பெண் வீராங்கனைகளை உருவாக்குகின்ற போது பெற்றோர்களின் பங்கு என்னவாக இருக்கின்றது? பெற்றோரின் பங்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் இருக்கின்றது.
அவர்கள் அண்டர் 20 மட்டும் இருக்கின்ற பொழுது மட்டும்தான் ஆர்வமாக எல்லாத்துக்கும் இதண்டுவார்கள். எக்ஸாம் கிட்ட வருகுது அப்படின்னு சொல்லிக்கல கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். எங்களோட எடியூகேஷனை பொறுத்தவரையில் வெளிய மட்டம் மற்ற மாகாண மட்ட விளையாட்டுப் போட்டிகளும் அந்த எக்ஸாம் நடந்து ஒரு 2-3 நாளையால் அது தொடங்கும். அப்போ அவர்கள் முன்னுக்கும் ப்ராக்டிஸ் எடுக்க இயலாது, பின்னுக்கும் ப்ராக்டிஸ் எடுக்க இயலாத காலகட்டங்கள் எல்லாம் பெரும் நெருக்கடிகள். அந்த நேரத்தில் பெற்றோரோட சண்டை பிடிக்கவும் என்னால் இயலாதுன்னு சொன்னால் எடியூகேஷன் தான் முக்கியம். அவர்கள் மார்க்ஸ் குறைஞ்சால் இதண்டினால் கூடி அது அவர்களைத்தான் பாதிக்கும் என்ற வகையில் அவர்களுக்கு சொல்கிறது என்னென்னு சொன்னால், அந்த கிடைக்கிற அந்த 2 நாளாவது நீங்கள் கடுமையான பயிற்சிகளை எடுக்க வேணும் என்று சொல்லி அவர்களுக்கு டைம் மார்னிங்கோ ஈவினிங்கோ போட்டு எடுக்கிறது. சில வேளையில் பாடசாலையில் வேறு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸுகளும் நடக்கும். அந்த சரியான நெருக்கடிகள் மத்தியில் தான் அவர்களுக்கான பயிற்சிகளை கொடுக்க வேண்டிய இதுகள் இருக்குது. சில வேளையில் சில பேரண்ட்ஸ் சின்ன வயசில் ஆர்வமாக இருக்கினோம் எடுங்கோ டீமுக்குள்ளேன்னு ஒரு காலகட்டம் வந்து அவர்கள் பயிற்சி எடுத்து ஒரு நல்ல லெவலுக்கு வர்ற நேரங்களில் அதுக்கான ஒரு இதை தடைய போடுறார்கள். அப்போ இங்கால வரையில எங்களை மாதிரி உருவாக்கப்படுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் கல்வி என்ற ஒன்றை மட்டும்தான் பெரும்பாலும் பெற்றோர்கள் குறிக்கோளாக கொண்டிருக்கின்றார்கள். இந்த விளையாட்டு துறையில் அடைகின்ற பலன்கள் அவர்கள் கண்களுக்கு தெரிவதில்லை என்றுதான் உண்மையில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்று விளையாட்டு துறையில் நிறைய பேர் சாதித்திருக்கின்றார்கள். இப்போது 40 வருடங்களுக்கு முன்னர் இருந்ததை விட இன்றைய காலகட்டத்தில் தேசிய அளவில் பல சாதனை வீரர்களை யாழ்ப்பாணம் உருவாக்கி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கில் பல வீராங்கனைகள் தேசிய ரீதியில் சாதிக்கக்கூடிய தனித்துவமான வீரர்களாக வளர்ந்திருக்கின்றார்கள். அதற்கு உங்களை போன்ற ஆசிரியர்களும் ஒரு முக்கிய பங்காகத்தான் இருந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இப்போது நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கின்றீர்கள். இன்றைய நிலையில் இருந்து பின்னோக்கி பார்த்தால் ஒரு சிறுவயது மைத்திலிக்கு, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஒரு மைத்திலிக்கு இப்போது இருக்கின்ற ஆசிரியராக நீங்கள் கூறிக்கொள்ளக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்? என்னை பொறுத்தவரையில் விளையாட்டுத்துறையில் ஈடுபட்ட பொழுதுதான் எனக்கு உலகம் எல்லா இடமும் தெரிய வந்தது. எல்லாரையும் அறியக்கூடியதாக இருந்தது. மற்றது எங்கட காலத்தில் வந்து சுகாதார உடற்கல்வி பாடம் இருக்கையில், இப்பத்திய காலகட்டத்தில் ஒரு 10-15 வருஷத்தில் சுகாதார உடற்கல்வி என்ற ஒரு பாடம் வந்துட்டுது. அது 6 to 9 மட்டும் அது கட்டாயமான ஒரு பாடம். அதுக்கு பிறகு தான் அவர்கள் தெரிவு பாடத்துக்கு போகிறார்கள். அந்த சுகாதார உடற்கல்வி என்ற பாடத்தில் கூடுதலாக கேம்ஸ் இருக்குது. அதாவது டேபிள் டென்னிஸ் இல்லை, ஆனால் பேட்மிண்டன் இல்லை, ஆனால் வாலிபால், நெட்பால், ஃபுட்பால் எல்லாம் அதில் போடப்பட்டிருக்குது. அப்போ அதை கற்றுக்கொள்ள சொல்லித்தான் வந்திருக்கு எடியூகேஷனில். அப்போ கூடுதலாக பிள்ளைகள் வந்து அதை விலத்தி விடுறார்கள், அந்த பாடத்தையே விலத்தி விட்டுட்டு இங்கால மற்ற பாடங்களை தான் அவர்கள் கற்கிறார்கள் ஒழிய இதை கற்கிறதுக்குரிய விருப்பம் அவர்களுக்கு இல்லாமல் போகுது. அந்த வகையில் பள்ளிக்கூடத்தில் வந்து நெட்பால் இருக்குது, பாடத்தில் நெட்பால் இருக்குது என்றேக்கில் அவர்களுக்கு அறிவு கூடுது, விளையாடலாம். மற்றது அதை படித்ததை போய் அங்கே விளையாடுகின்ற பொழுது அவர்களுக்கு விளக்கங்கள் கூடுதலாக வருகுது. சில பிள்ளைகள் ஆர்வமாக படிக்கிறார்கள். அதாவது யார் என்று சொன்னால், இந்த ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டான பிள்ளைகள் நாங்கள் கொடுக்குற கேள்விகளுக்கு உண்மையாகவே அவர்கள் சரியான ஆன்சர் விடைகளை எழுதுகிறார்கள். சில பேர் அந்த விருப்பம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், ஸ்போர்ட்ஸ்லேயே விருப்பம் இல்லை, அந்த கேள்விகளை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். இல்லை, அவர்களுக்கு விருப்பம் இல்லை தானே, அதால் சில வேளையில் அதை அறிஞ்சு கொள்கிற தன்மையும் இல்லாமல் போகுது. ஆனால் கட்டாயம் ஏன் அவர்கள் அந்த பாடத்தை அதுக்குள்ளே போட்டிருக்கிறான்னு சொன்னால் தெரிய வேணும். எங்களுடைய இலங்கையின் தேசிய விளையாட்டே வாலிபால் தான், கரப்பந்தாட்டம். அந்த கரப்பந்தாட்டம் கட்டாயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதை விட நெட்பால் வந்து இப்போ கூடுதலாக எல்லாரும் விளையாடுறாரு. கலப்பாட்டமாக ஆண்கள் பெண்கள் சேர்ந்து விளையாடுற விளையாட்டாகவும் நெட்பால் வந்துட்டு. அப்போ பாடத்தில் அவர்கள் அதை போடுறாருன்னு சொன்னால் இனி வருமென்று சொல்லியும் சொல்லப்படுது. டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், கிரிக்கெட் எல்லாம் இனி பாடத்துக்குள்ளே உள்வாங்கப்பட போகுதுன்னு சொல்லியும் சொல்லப்படுது. அப்போ அதுகள் அறிகின்ற பொழுது கூடுதலாக அந்த விளையாட்டை பற்றிய ஒரு அறிவு தேடல்கள் கூடுதலாக இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு. என்னென்னு சொன்னால் பொது அறிவுகள்,
இப்போ இலவலில் நடக்குது என்ன ஜென்ரல் நாலேஜ் அந்த கேள்விகள் எல்லாம் வருது. இந்த கேள்விகள் எல்லாம் அதுக்குள்ளே வருகின்ற பொழுது இங்கே படிக்கின்ற பாடத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் விடைகளை கொடுக்குற ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. கட்டாயம் நாங்கள் இதைத்தான் படிக்கணும் இதை விடணுமென்றது இல்லை. அது உலகமாக தெரிஞ்ச விடயம். விளையாட்டை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேணும். இன்றைக்கு கிரிக்கெட் என்று சொன்னால் எல்லாரும் விழுந்தடித்து பார்க்குறார்கள் டூர்னமெண்ட் மேட்சஸ் நடக்கின்ற பொழுது. ஆனால் அதில் அறிவு என்ன எங்கே இருக்குது, எங்கே நடக்குது, அந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது, யார் அதை தொடங்கினார்கள்ன்ற அந்த இது இல்லை. ஹிஸ்ட்ரியை பற்றி தெரியாது, விளையாட்டை மட்டும்தான் பார்க்குறார்கள். அப்போ கூடுதலாக அந்த வரலாறுகள் தெரிய வேணும். ஒவ்வொரு விளையாட்டுன்ற வரலாறுகள் தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு அது ஒரு அறிவு தேடல். அதாவது உலகம் பூரா இருக்கிற விளையாட்டுகள் எங்கள் கணக்க விளையாட்டுகள் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்குது. எங்களோட மாகாண மட்டத்திலும் விளையாட்டு போட்டிகள் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ என்ற வகையில் உண்மையாகவே ஒரு சில பிள்ளைகள் தான் அதில் ஆர்வமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இல்லாது செயற்படும் மாணவர்களுக்கு நீங்கள் கூறிக்கொள்ளும் அறிவுரை என்னவாக இருக்கு? என்னுடைய அறிவுரை, என்னுடைய பாடமும் அப்படித்தான், சுகாதாரம் உடற்கல்வி பாடம்தான். நான் தரமாறிலிருந்து 11 மட்டும் படிப்பிக்கின்ற பொழுது முதல் எங்களுடைய கடந்த காலங்களில் நான் இதில் சொல்ல வேண்டும். அதாவது ஆசிகா அவர்கள் வந்து வெயிட் லிஃப்டிங்கில் சாதனைகள் படைத்து கொண்டு இப்போ அவள் ஒரு பெரிய ஒரு நிலையில் இருக்கிறாள். அப்போ அவையெல்லாம் நான் அதில் படிப்பிச்சு கொண்டு போய்க்குள்ள சொல்லுவேன் எங்களோட பள்ளிக்கூடத்தில். அதை விட எங்களோட கடந்த மாதம் ஜெட் என்று சொல்லி உலகம், அதாவது அவள் ஏசியன் கேம்ஸில் பங்கு பெற்றினவ ஒரு ஹேர்டில்ஸ் செய்தவ தடை தாண்டல். அவள் சமீப காலத்தில் எங்கள் பாடசாலைக்கு இவ்வளோ வருடங்கள் 40 வருடங்களுக்கு பிறகு வந்திருந்த பொழுது நான் கேள்விப்பட்டது அவவை பற்றி. அண்டபடியால் அவவை சந்திக்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. எல்லாருக்கும் தெரியும் அவள் ஜெட் என்று தான் இலங்கை பூரா சொல்கிறது. என்றால் ஜெட் மாதிரி தான் அவள் ஓடுவாள் என்று சொல்லி முந்திய அக்காம சொல்கிறேன். அப்போ அவர்களையெல்லாம் நான் எங்களோட பிள்ளைகளுக்கு சொன்னேன், பாருங்க இப்படி எங்களோட பாடசாலைக்கு இப்படி ஒரு திறமையான ஒரு மெய்வர்ண விளையாட்டு, அதாவது அத்லீட் ஒரு ஆள் வந்துட்டு போயிருக்கிறா, பழைய மாணவி என்றிருக்கிற உங்களுக்கு எவ்வளவு பெருமை, நீங்கள் இந்த ஜெனரேஷன் அவ பார்க்குறதுக்குரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அப்படி உருவாக்கப்பட்ட இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நிலைமை வந்து இப்போ ஒரு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. ஏன்னா விருப்பம் இல்லை பிள்ளைகளுக்கு. அதை விருப்பத்தை கொடுக்குறது யாராக இருக்கணும்னு சொன்னால் ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, பெற்றோரும் தான். இன்றைக்கு நான் அனுபவத்தில் சொல்கிறேன், தேசிய மட்டத்துக்கு போகின்ற பொழுது அங்கே இருப்பவர்கள் ஆசிரியர்கள் இல்லை, கூடுதலாக பெற்றோர் தான் பக்கபலமாக பிள்ளைகளாக அவர்கள் நிற்கிறார்கள். நிற்கின்ற பொழுது உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் அந்த அளவுக்கு எங்களோட இலங்கையில் கொழும்பு மேல் மாகாணத்தில் இவ்வளவு தூரம் பெற்றோர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள்னு சொல்லி அதான் அவர்கள் வந்து தேசிய மட்டங்களில் ஒவ்வொரு கேம்ஸ்லேயும் டீம் வைஸாக அந்த வீராங்கனை இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், ஏன் எங்களோட பக்கத்தில் அது எனக்கு சரியான ஒரு ஆதங்கம். தேசப்பந்தாட்டத்திலேயும் அணியில் எங்களோட யாழ் வடக்கு கிழக்கை சேர்ந்த பிள்ளைகள் டீமில் இருக்க வேணுமென்றது என்னுடைய ஆர்வமாக இருக்குது. அதுக்கு பெற்றோர் ஒரு உந்து சக்தியாக இருக்க வேணும். இன்றைக்கு விளையாட்டு வீரர்களிடையே, அதாவது மாணவர்களிடையே விளையாட்டின் மீதான ஆர்வம் குறைந்து கொண்டு செல்கின்றது என்று சொன்னீர்கள். அதில் சமூக வலைத்தளங்களின் பங்கும் நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உண்மையாகவே அது ஒரு காரணமாக இருக்கின்றது. எங்களை யாழ் மாவட்டத்தில் வடக்கு மாகாணம் என்று சொல்லிக்கல, வட மாகாணத்தில் கூடுதலாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் முந்திய காலகட்டத்தில் இருந்த ஆர்வம் வந்து இப்போ இல்லை. முந்தைய காலம் அந்த போர்க்காலத்தில் கூடி விளையாட்டில் ஈடுபாடு இருந்தது. அப்போது எங்களுடைய இந்த டிவியோ அதோ இதோ தேவையில்லாத விஷயங்கள் ஒன்றும் இருக்கையில் தானே அப்போ அவர்கள் விளையாட்டில் தங்களோட நேரத்தை நாங்களெல்லாம் கொடுத்தோம். இன்றைய காலகட்டத்தில் சிறார்கள் கூடி விளையாடுறதுக்குரிய ஆர்வம் இல்லாமல் போயிட்டது. ஏன்னு சொன்னால் அவர்கள் எஜுகேஷன் சம்பந்தமாக ஃபோனை பார்க்க வேண்டிய அவசியம் கூடுதலாக இருக்குது. அப்போ அவர்கள் அதிலேயே மூழ்கி போகிறார்கள்னு தான் நான் நினைக்கின்றேன். அதிலேயே அவர்களுடைய நேரம் அதுகளெல்லாம் போகின்றது. ஆனால் அதிலிருந்து நாங்கள் பிள்ளைகளை விடுவிக்க வேணுமென்று சொன்னால் இப்படியான பயிற்சிகள் இதுகளை மேற்கொண்டு அதாவது விடுமுறை காலங்களில் அது நல்ல முறையில் ஒரு நிறுவனமோ அல்லது இந்த கிளப்ஸோ அல்லது அசோசியேஷனோ ஏதாவது ஒன்று அதை தலையிட்டு
இந்த பிள்ளைகள மனநிலைகளை இந்த விளையாட்டு பக்கமாக கொண்டு போய்க்கல அவர்களுக்கு வெற்றி தோல்வி ஒரு மனச்சோர்வுகள் மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் ஏற்படாது. எனவே நாங்கள்லாம் அதுகளுக்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். இப்படியான பயிற்சி முகாங்கள் இதுகளை அடிக்கடி வைக்கின்ற பொழுது ஒவ்வொரு கேம்ஸையும் வைக்கின்ற பொழுது போட்டிகளை வைக்கின்ற பொழுது கூடுதலாக அவர்களுக்கு நாங்கள் வீடியோஸ்களை போட்டு காட்டலாம். பழைய வீரர்கள் அல்லது இப்போ புகழ்பெற்ற வீரர்களை பற்றிய தகவல்களை கொடுக்கலாம். ஒரு வீடியோ ப்ரோக்ராம் மாதிரி எல்லாம் செய்கின்ற பொழுது உண்மையாக அவர்கள் அந்த நேரத்தை அதிலேயே கொடுத்தார்கள்னு சொன்னால் அவர்களுடைய மைண்ட் எல்லாம் வேறு இதுக்கு போகாது. உண்மையிலேயே இந்த சமூக வலைத்தளங்கள் பல விடயங்களுக்கு தடையாக இருக்கின்றன என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த சான்றாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பல விடயங்களில் பார்க்கின்றோம். சமூக வலைத்தளங்களில் மூழ்கிய ஒருவர் தற்கொலை செய்து கொள்வது அல்லது தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேறு ஏதாவது தவறான முடிவுகளை எடுப்பது அல்லது போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாவது போன்ற விடயங்களும் இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக வளர்க்கப்பட்டு கொண்டு வருகின்றன என்பது யாராலும் மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது. அவ்வாறு எங்களுடைய மாணவர்களை அல்லது எங்களுடைய பிள்ளைகளை சமூக வலைத்தளங்களில் இருந்து விலக்குவதற்கு கூட ஒரு ஆயுதமாக நாங்கள் விளையாட்டை பயன்படுத்தி கொள்ளலாம். அவ்வாறு இருக்கின்ற போது நீங்கள் உங்களுடைய மாணவர்களுக்கு அதாவது உங்களுடைய விளையாட்டு வீரர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் முக்கிய மனப்பங்கு என்னவாக இருக்கும்? அவர்களுக்கு நாங்கள் கூடுதலாக இது ஒன்று விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் பிள்ளைகளை அழைத்து செல்கின்ற பொழுது கூட நாங்கள் தொலைபேசியை அனுமதிப்பது இல்லை அவர்களை. நான் சில பாடசாலைகளை பார்த்துருக்கின்றேன். இப்போ கொஞ்சம் காலமாக பிள்ளைகள் தங்களுடைய கைகளில் அங்கால மெச்சஸ் நடந்து கொண்டிருக்கும் அவர்கள் ஃபோனில் மூழ்கி இருப்பார்கள். அது தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று. என்னுடைய காலகட்டத்தில் இருந்து முந்தைய காலகட்டத்திலிருந்து இப்போ மட்டும் நான் அனுமதிப்பது இல்லை. எங்களுடைய தொலைபேசியில் தான் பெற்றோருடைய நம்பர்ஸை நாங்கள் குரூப்பாக தண்டி வச்சிருப்போம். மெசேஜ் போடுவோம் அல்லது நாங்கள் சொல்லுவோம் இந்த டைமுக்கு 8:30க்கு பிறகு நீங்கள் பேரண்ட்ஸ் கதைக்கலாம் என்று சொல்லி. அப்படித்தான் எங்களுடைய பாடசாலையில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கின்ற முடிவு. எந்த விஷயம் என்றாலும் பிள்ளைகளை தொலைபேசி கொண்டு வர்றதுக்கு நான் அனுமதிப்பது இல்லை என்ன கேம்ஸை பொறுத்த வரையில். ஆனால் சில பாடசாலைகள் அதில் அனுமதிக்கின்ற பொழுது ஏனைய பிள்ளைகள் விளையாடுகின்ற பொழுது அவர்கள் அதில் மூழ்கி போயிருக்கிறார்கள். சப்போர்ட் பண்ணுறது அவர்களை என்கரேஜ் பண்ணுறதுக்குரிய மனநிலை அந்த பிள்ளைகளுக்கு இல்லை. அங்கேயும் அவர்கள் அதில் தான் மூழ்கி போயிருக்கிறார்கள். அப்போ இதுக்கு காரணம் யாருன்னு சொன்னால் ஆசிரியர்கள் பொறுப்பாக இருக்க வேணும், பாடசாலை சமூகம் பொறுப்பாக இருக்க வேணும். போகின்ற பொழுது தேவையில்லை அது. ஏனென்று சொன்னால் அவர்கள் யாரோட கதைக்க போகிறார்கள்? ஆசிரியரோடு போகின்றார்கள். அப்போ ஆசிரியர்கள் அதுக்கான தகவல்களை கொடுக்கின்ற பொழுது அது பெற்றோர்கள் அதை அறிஞ்சு கொள்ளுவார்கள். பிள்ளைகள் ஃபோனோட மினக்கட்டுகின்ற எனக்கு சரியான கோபம் வந்தது இந்த கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள். அதை நான் பெரியவர்களுக்கு சொல்ல வேணுமென்று இருக்கின்றேன். நான் சில செமினார்கள் நான் அதை சொல்ல வேணும். இப்படியான அனுமதிகளை கொடுக்க வேணாம். ஏன்னு சொன்னால் ஒரு மேட்சஸ் நடக்குதுன்னு சொன்னால் அதை எல்லாரும் அதை பார்க்க வேணும். என்னுடைய டீம்லேயே ஆடுதுன்னு சொல்லிக்கல சப்போர்ட் பண்ண வேணும். இது அதிலேயே அங்கேயும் அவர்கள் அதில் மூழ்கி இருக்கிறார்கள்னு சொன்னால் அந்த மனநிலையை மாற்ற வேணும். அப்போ அதில் இருந்து ஏன்னா நாங்கள் விளையாட்டில் ஈடுபடையக்கில் எங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் பார்க்குறதுக்கு. அப்போ அவர்கள் அதிலேயும் அதை தங்களோட நேரத்தை கொடுக்குறார்கள்னு சொன்னால் நாங்கள் இன்னும் விழிப்பாக இருக்க வேணுமென்னு தான் நான் நினைக்கின்றேன். உண்மையிலேயே சொல்ல வேண்டிய ஒரு விடயம்தான். கடந்த காலங்களுக்கு முன்னரெல்லாம் நாங்கள் ஒரு மேசை பந்தாட்ட போட்டியை பார்க்கின்ற போது அந்த பந்து செல்லும் திசையில் தான் பார்வையாளர்களின் கண்களும் இருக்கும். ஆனால் இன்று பார்ப்போமானால் அனைவரும் அந்த காட்சிகளை பதிவு செய்வதிலோ தொலைபேசியில் பதிவு செய்வதிலோ அல்லது அந்த வீடியோக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதிலேயோ தான் ஆர்வத்தை காட்டுகின்றார்கள். இன்றைக்கு இந்த போட்டி நடந்தது என்று அதை ஒரு பதிவாக மட்டும்தான் வைத்துக் கொள்கின்றார்கள். முன்னைய நாட்களில் இருவர் விளையாடுகின்றார்கள் என்றால் அதில் நாங்கள் பல விடயங்களை பெற்றுக்கொள்வோம். இவருக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கின்றது அல்லது இவருக்கு என்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கின்றது என்று அந்த விடயங்களை தேடும் போது அதில் எங்கள் ஆர்வம் மட்டுமல்ல, அதில் எங்கள் திறமையும் வளர்த்து கொள்ளப்படுகின்றது. ஆனால் இன்றைக்கு அந்த விடயம் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது. அவ்வாறு பார்க்கும்போது நீங்கள்
இந்த கடந்த 40 வருடங்களில் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், நாங்கள் வடக்கு மாகாணம் என்பதை தாண்டி யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலும் மேசை பந்தாட்டத்தின் வளர்ச்சி எவ்வாறு இருக்கின்றது என்று நினைக்கின்றீர்கள்? கடந்த காலங்களை விட ஓரளவுக்கு இருந்தது தான். ஆனால் இவ்வாறான ஆர்வம் அந்த முந்தி இருந்ததை விட இப்போ கூடுதலாக இருக்குது. ஏனென்று சொன்னால் சின்னஞ்சிறார்கள் எல்லாம் அதிகமாக நான் பார்க்கின்றேன். எல்லா பயிற்சி முகாமுக்கும் பெற்றோர் சரியான அக்கறையோடு கூட்டிக் கொண்டு இப்பத்திய ஜெனரேஷன் அப்படி கூட்டிக் கொண்டு வர்றார்கள் நான் நினைக்கின்றேன். கூடுதலாக பயிற்சிகளில் ஈடுபடுறார்கள், போட்டிகளில் பங்கு பெற்றுக்கிறார்கள். அது இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்தோட நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர்கள் நிப்பாட்டக்கூடாது. ஒரு குறுகிய காலத்தில் நீ படிக்கிற காலத்தோடைய விளையாட்டோட கூட அதுக்கு பிறகு வேணாம். இப்போ இன்றைக்கும் நாங்கள் விளையாடிக்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் அந்த நேரம் விளையாட்டில் இருந்த ஆர்வத்தையும் கற்றுக்கொண்ட இதத்தையும் தான் இன்றைக்கும் நாங்கள் விளையாடிக்கொண்டிருக்கிறோம். இவ்வளோ 1000 பேர் எங்களோட காலங்களிலேயும் உருவாக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்றதே இல்லாமல் போய்விட்டது. என்று சொன்னால் ஓவர் 40க்கு நான் ஒரு டீமை கேட்குறேன்னு சொன்னால் என்னால் தேட இல்லாமல் இருக்கிறது. வரவும் மாட்டார்கள். ஐயோயோ ஏலான்னு தான் சொல்லுவார்கள். 3 பேர் 4 பேரை தேடுறதே பெரிய கஷ்டமாக இருக்கின்றது. என்றாலும் நாங்கள் ஒரு மாதிரி 3 பேரை தேடி நாங்கள் போகின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உண்மையாகவே பேரண்ட்ஸ் கூடி பிள்ளைகளை கொண்டு வந்து பயிற்சி முகாமுக்கு விட்டுட்டு இப்போ பேரண்ட்ஸ் கூடி பயிற்சியில் ஈடுபடுறார்கள் என்று சொல்லி நான் கேள்விப்படுறேன். கண்கூடாகவும் பார்த்துருக்கிறேன். உண்மையாகவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான், சந்தோஷம். இன்றைக்கு கப்பிள்ஸ் ஆகக்கூடிய அப்பா அம்மாவாக பிள்ளைகளாக கூடி விளையாடுறார்கள் என்று சொல்லி தகவல்கள் எனக்கு கிடைக்கணும். உண்மையாக சந்தோஷம். அந்த மேசைப்பந்தாட்டம் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இன்னும் வளர வேணும், இன்னும் உருவாக்கப்பட வேணும். நாங்கள் இனியும் காலத்திலேயாவது தேசிய மட்டத்தில் அணியில் எங்களோட பிள்ளைகள் இணைய வேணும், இணைஞ்சு விளையாட வேணும். அதான் என்னுடைய விருப்பமும். இந்த டேபிள் டென்னிஸில் ஒரு வீரராவது ஒரு வீராங்கனையாவது தேசிய மட்டத்தில் பங்கு பெற்று அதற்கான பயிற்சிகளை உண்மையாகவே வளர்ந்து வர்ற பயிற்சியாளர் கொடுத்து உருவாக்கி விட வேண்டும் என்றது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. உண்மையாக உங்களுடைய வேண்டுகோள் இது சமூகத்திற்கான ஒரு தேவையாக இருக்கின்றது. இந்த தேவை நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்று நாங்களும் கூட இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். இறுதியாக இந்த சாம் கழகம், அதாவது சாம் கல்லூரியின் மேசைப்பந்தாட்டத்தின் மீதான தாக்கம் அல்லது அதனுடைய பங்கு எவ்வாறு இருக்கின்றது என்று நினைக்கின்றீர்கள்? என்னை பொறுத்தவரையில் நான் சாமை பற்றி சொல்ல வேணும். சிறுவனாக நாங்கள் பெரிய ஆக்களாக இருக்கின்ற பொழுது எங்களை பார்த்து நாங்கள் வளர்ந்து நெடுகளும் சொல்கிறவர். சென்ட்ரல் காலேஜ் அவர் ஓல்ட் பாய். சென்ட்ரல் காலேஜில் மோகன் சார்கிட்ட தான், மோகன் சார் என்ற ஸ்டூடெண்ட், மோகன் சார் உருவாக்கின பிள்ளைகள் தான் இவர்கள். இன்றைக்கு இவர்கள் இவ்வளவு தூரம் நினைத்து பெரிய ஒரு பிளான், பெரிய ஒரு திட்டத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் சொன்னால் உண்மையாகவே மோகன நாட்டை இருந்து கற்றுக்கொண்ட விஷயம்தான். அவர் எல்லாருக்கும் மேசைப்பந்தாட்டம் தெரிய வேணுமென்று எல்லாரையும் கூப்பிட்டு இதாண்டி ஒரு பயிற்சிகளை கொடுத்த ஒருவர். இன்றைக்கு அவர் வளர்த்து விட்ட பிள்ளைகள் இன்றைக்கு இப்படி ஒரு இதை கொண்டு வந்து எல்லாருக்கும் தங்களுடைய மேசைப்பந்தாட்டத்தை அறிமுகம் செய்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து செய்கிறார்கள் சொன்னால் உண்மையாகவே நாங்கள் இருந்த இவ்வளவு தூரத்துக்கு உண்மையாகவே நாங்கள் செய்யலைத்தான். நாங்கள் இவ்வளவு பெரிய வீராங்கனைகளாக இருந்தாலும் இப்படியான முயற்சியை நாங்கள் எடுக்கையில் என்ன சொன்னால் எங்களோட வேலைப்பழுக்கள், நாங்கள் ஆசிரியர் தொழில்களில் இருந்தது எங்களுக்கு இன்னும் அதிகமான இதுகள் இருந்தபடியால் உண்மையாகவே நான் அதை வரவேற்கிறேன். அன்றைக்கும் நான் அவர்கள பயிற்சி முகாமுக்கு போன பொழுது உண்மையாகவே நான் சொன்ன விடயம் என்று சொன்னால், நாங்கள் செய்யாத நீங்கள் செய்கிறீர்கள், உண்மையாகவே எங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுடைய இதுகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. நாங்கள் எப்பயும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவோம். நீங்கள் செய்ய வேணும், உருவாக்க வேணும். பிள்ளைகளை இன்னும் எல்லா பாடசாலைக்கும், ஒரு குறிப்பிட்ட பாடசாலைகளுக்கு மட்டுமில்லை, இன்னும் எவ்வளவோ பாடசாலைகள் இருக்கின்றன தெரியாமல், இந்த விளையாட்டை பற்றி தெரியாமல் அவர்களையும் உள்வாங்கி அவர்களுக்கும் இந்த விளையாட்டை பற்றி அறிமுகப்படுத்தி நீங்கள் செய்யுங்க என்று சொல்லி நான் அவர்களை வாழ்த்தி தண்டின. நான் உண்மையாகவே நல்ல ஒரு விஷயம். இவர்கள் நேற்றும் நான் கேள்விப்பட்டேன், அதாவது பீப்புள்ஸ் பேங்க்கில் போய் அதை அறிமுகப்படுத்தி அதை அவர்களுக்கும் கொடுத்து அவர்களும் விளையாடி இருக்கிறார்கள்னு சொல்லியிருக்கல. இத்தனையோ பேருக்கு இந்த விளையாட்டை பற்றி தெரியாமல் இருந்திருக்கும். இன்றைக்கு அவர்கள் அதை விளையாடுகின்ற பொழுது உண்மையாகவே நாங்கள் டேபிள் டென்னிஸ் விளையாடுகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு மன நிம்மதி, சரியான ஒரு விருப்பமாகத்தான், ஒவ்வொரு சொட்ஸும் அடிக்கேற்க உண்மையாகவே அது சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. எனவே அது இந்த விளையாட்டை இவர்கள்
தங்களை அதாவது அர்ப்பணித்து இவ்வளவு கோச்சஸையும் உருவாக்கி இவர்களை கொண்டு நடத்துறதுன்றது பெரிய ஒரு இது. ஆனாலும் சாமோடு சேர்ந்து மற்றவர்கள் சப்போர்ட்டாக இதை செய்கிறது. இது வளர வேணும், இதோட விடப்படக்கூடாது. இதுக்கு எவ்வளோ சவால்கள் வரலாம், எவ்வளோ இடைஞ்சல்கள் வரலாம், எவ்வளோ தடைகள் வரலாம், அதையெல்லாம் கடந்து தான் நாங்கள் போக வேணும். எங்களோட யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் என்ன முயற்சி செய்தாலும் எல்லாவற்றுக்கும் ஏதாவது ஒரு தடைகள் இருந்தே தீரும். எனவே இவர்கள் இன்னும் வளர்க்க வேணும், இன்னும் வீராங்கனைகளை உருவாக்க வேணும், பாடசாலைகளுக்கு அறிமுகப்படுத்த வேணும். தங்களோட முயற்சிகளை கைவிடாமல் என்ன தடைகள் வந்தாலும் என்ன சவால்கள் வந்தாலும் அதை தட்டி போட்டு நாங்கள் முன்னேறி கொண்டு போக வேணும் என்றதான் நான் சாம் கொலிச்சுக்கு சொல்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது. நிச்சயமாக இதை நாங்கள் ஒரு வாழ்த்தாக கூட அல்லது ஒரு ஆசீர்வாதமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நிகழ்வில் நீங்கள் எங்களுடன் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்று நடக்கின்ற நிலைமையை நாங்கள் கண்களினூடாக பார்க்கின்றோம். ஆனால் 40 வருடங்களுக்கு முன்பு நடந்த பல விடயங்களை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை தவிர உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. எனவே நேயர்களே, இன்றைய நிகழ்வின் ஊடாக நாங்கள் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியின் விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியர் ஸ்ரீ மைத்திலி சின்னப்பூ அவர்களை சந்தித்து அவர்களுடன் பல அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுபோன்று மற்றொரு வீரருடன் மற்றொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.